உங்களுக்கு ஒவ்வொரு நாடும் சுற்றி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு ஆசை இருக்கும், பட்ஜெட் இல்லாமல் இருக்கும். அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வர வேண்டிய இடம் தான் இந்த இடம். இன்னும் தெரியணும் எது நடந்ததோ. அப்படி நாங்கள் போனது தான் துபாய் குளோபல் வில்லேஜ். ஸோ இது எப்படின்னா வந்துட்டு அது வின்டர் சீசனுக்கு தான் திறப்பாங்க. ஸோ ஒரு லிமிடெட் டைம் திறக்க இடம் தான் அது. ஸோ அதுக்கு என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீக் டேஸில் 25 திரகமும் வீக்கெண்டில் வந்து 30 திரகம் சார்ஜ் பண்ணுவாங்க. அங்கே போன டைம் ஒஃபர் ஒன்று போன செக் பண்ண வந்துட்டு சோடா மூடியை வந்து கொடுக்கணும். அதாவது 7 மெரிண்டாவில் வர 2 லிட்டரில் வர மூடியை வந்து கொடுத்தோம்னா எங்களை என்ட்ரி டிக்கெட் ஃப்ரீயாக வரும். ஸோ உள்ளுக்கு போகணுன்னா ஒவ்வொரு நாட்டு ட்ரெடிஷனை அப்படியே வச்சுப்பாங்க. ஸோ அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு இடத்த ஒதுக்கி அந்த இடத்துல அவங்க ட்ரெடிஷன் ட்ரெஸ்ஸில் இருந்து அவங்க நாட்டில் என்னென்ன விஷயம் இருக்குமோ அவ்வளோத்தையும் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் போனீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கு டிசைன் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய மாதிரி சட்டப்படி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதாவது யூஏயில் எந்தெந்த நாட்டுக்காக இருக்காங்களோ ஸோ அந்த அவ்வளோ நாட்டையும் ரீப்ரசென்ட் பண்ணுற மாதிரி தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஏரியா கொடுத்து அதுக்குள்ளே அவங்களோட ட்ரெஸ்ஸில் இருந்து ட்ரெஷன் அவங்க நாட்டுக்கு போனோம்னா அதாவது ஒரு நார்மல் ரோட்டில் நடந்து போகக்குள்ள அந்த நாட்டில் எப்படி கடை இருக்கும், ஸோ அந்த கடையில் என்னென்ன சாமான் இருக்கும், அதில் அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அது அவ்வளோத்தையும் அக்குவர ஆணியில் காட்டுற மாதிரி தான் இது ஸ்பெஷலாக இருக்கும். நமக்கு எல்லா நாடையும் தான் சுற்றி பார்க்க கிடைக்கல. ஸோ இதுக்குள்ளே ஒவ்வொரு நாடாக பார்ப்போம் கூட ஒவ்வொரு ஏரியா நாங்கள் போய் பார்த்தோம். ஒவ்வொரு ஏரியாலும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டாக ஃபுட்டில் இருந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸில் இருந்து உண்மையில் டிஃப்ரெண்ட் ஃபீலிங் அது எங்களுக்கு போனதில் இருக்கும். எல்லா நாட்டுக்கும் போய் நம்ம நாட்டுக்கு போகாட்டி எப்படி. ஸோ நம்ம நாட்டுக்கு போக அங்கேருந்து இலங்கை ஸ்பெஷலான தேயிலிருந்து எல்லா சாமான் தான் நீங்கள் ஒவ்வொரு நாட்டு சாமானியம் வாங்கி விரும்புகிறாரா இருந்தால் உண்மையில் இது பெஸ்ட்டு பிளேஸ். எல்லா நாட்டு சாமானியம் அழகாக வாங்கிடும். அதாவது அந்த நாட்டு ஸ்டைல்லே செஞ்ச மாதிரி அப்படியே இருக்கும். சில பொருட்களை வந்து அடர்த்தி அவங்க செஞ்சு தருவாங்க. இப்படி சாமான் பண்ண பர்ச்சேஸ் பண்ணுற இடம் மாதிரி இருந்து பார்த்தீங்கன்னா அதான் இல்லை. ஸோ அங்கே ஃபன் ஆக்டிவிட்டிஸும் இருக்குது. ஸோ இவங்க செட்டப்பே வேறு. நம்ம பேமெண்ட் கொடுத்து போகிறல நம்ம மொத்தமாக ஒரு அமௌண்ட்டு கொடுத்தோன்னா அவங்க பாயிண்ட் செட்டப் தருவாங்க. அந்த பாயிண்ட்ஸில் தான் நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஆக்டிவிட்டி 40 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த போனோம்னா அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவிட்டிலாம் முடிச்சுட்டு வரையிலும். நாங்கள் போன லேட் டைமுங்க இருந்தாலும் ஸோ அந்த ஆக்டிவிட்டி ஒன்றும் போயிடலாமல் இருந்துச்சு. ஸோ நீங்கள் போகிற நீங்களா இருந்தால் எவ்வளோ நேரத்தில் போயிடலுமோ அவ்வளோ நேரத்தில் போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வாங்க. ஏன்னு சொன்னால் இவங்க ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து 11 மணியோ 12 மணியோட மொத்தமாக க்ளோஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ மணிக்கிட்ட போயிட்டு பார்க்காட்டி உண்மையில கவலையாக இருக்கும். ஸோ அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிடாதீங்க. ஸோ இதே மாதிரி நல்ல வீடியோ சந்திப்போம். அண்ட் தென் பாய்.